பன்றித்தலைச்சி அம்மன் கோவிலின் முற்புறமாக அங்கு தீர்த்தக்கரை ஓரமாக பல பக்கங்களிலும் பொங்கி படையலிட்டு கண்ணகி அம்மனாம் பன்றித்தலைச்சி அம்மனை வழிபடுவதை நீங்கள் பார்த்தீர்கள், வணங்கினீர்கள். இதனுடைய பிற்புறம் இப்படித்தான் அமைந்திருக்கின்றது. வாகன 1750 ஆண்டு கால பகுதியிலேயே இக்கோயில் நிறுவப்பட்டதாகவும் இதன் தீர்த்தக்கரையினூடாக மக்கள் சுற்றி வர இருந்து பொங்கலிட்டு படையலிட்டு வணங்கி வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கின்ற வகையில் இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விழாக்களிலும் மக்கள் தாங்கள் பொங்குவது மட்டுமல்ல, சைவ உணவுகளை விதம் விதமாக சமைத்து அடியோர்களுக்கு வழங்கி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பங்குனி திங்கள் என்பது இங்கு அது முக்கியமானதாக கருதப்படுகின்றது. பன்றித்தலைச்சி அம்மன் கோவிலில் நாம் இன்று அன்னையை வழிபட்டு வரும் பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு எப்படி பன்றித்தலைச்சி அம்மன் என்று பெயர் வந்தது என்பதற்கு பல காரணங்களை கூறிக்கொண்டாலும் ஒரு காரணத்தை கூறுகின்றார்கள். இது ஒரு மரபு கதைதான். எப்படி என்றால், ஒரு பறை வாசிக்கும் ஒரு பக்தன் ஒருவன், அவன் அம்மன் மேல் மிகுந்த பக்தி கொண்டவன், தினமும் அம்மனை வழிபட்டு வருபவன். ஒரு நாள் அவன் ஒரு கூரிய வாளை ஒன்றை எறிந்த பொழுது அது ஒரு பசுவின் மேல் தாக்கிவிட்டது. அச்சமயத்தில் பசு அவ்விடத்திலே இறந்து விட்டது. இறந்ததும் பயந்தவன்
அம்மன் என்னை காத்துக் கொள்வார் என்று அம்மனின் கிழக்கு வீதியிலே அந்த பசுவை தாட்டுவிட்டார். இக்கதையானது எப்படியோ பசுவின் உரிமையாளருக்கு தெரிந்துவிட்டதாம். தெரிந்தவுடன் என்ன செய்தார்? அவர் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதியோடு நடவடிக்கை எடுக்க புறப்பட்டு விட்டார். ஆனால் இவன் கொஞ்சம் பயத்தோட அன்றைக்கு படுத்திருக்கிறார், நித்திரை ஆகிவிட்டார். அந்த நேரம் கனவிலே அம்மன் தோன்றி, பக்தா, நான் சொல்வதை கேள், உன்னை நான் காப்பாற்றிக் கொள்கின்றேன். நீ கூறு, பன்றி ஒன்று இறந்தது, அதைத்தான் நான் அங்கே தாட்டு வைத்தேன் என்று கூறு என்றார். இவரும் அவ்வாறே கூறும் பொழுது அங்கு மாடு தலை அங்கே இல்லை, அதனுடைய சடலங்கள் இல்லை, பன்றி தலை இருந்ததாக கூறிக்கொண்டார்களாம். இது ஒரு புனைக்கதையா அல்லது ஐதீக கதையா கதையாக இருக்கலாம். ஆனால் மக்கள் அதனை நம்புகின்றார்கள். பக்தனுக்கு காட்சி அளித்தது மட்டுமல்ல, அருள்பாலித்தது மட்டுமல்ல, அவன் வாழ்வையும் உயர்த்தி கொண்டார் அம்மன் என்று கூறுகின்றார்கள். இங்கு வரும் பக்தர்களுக்கு நன்றாக தெரியும், இது நெரிசல்கள் நிறைந்த இடம். இருப்பினும் கூட அவர்கள் காலம் தாழ்த்தாமல் நேரத்திற்கு வந்து அதற்கான பூஜைக்கான, வழிபாட்டுக்கான, படையலுக்கான பொங்கி இடுவதிலும், அன்னதானம் வழங்குவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்வதிலும் சிறப்பாகவே இருக்கின்றார்கள். இங்கு பொங்கலிடுவதற்கு அல்லது பொங்கலை அவர்கள் அடுப்பிலே ஏற்றி வைப்பதற்கு இடங்கள் போதாமை என்பதும் ஒன்று உண்டு. இருப்பினும் கூட அவர்கள் சுற்றுமுற்றும் ஆங்காங்கே மரங்கள் நிழல்களிலும் வெயில்களிலும் இருந்து இங்கே பொங்கில் மகிழ்கின்றார்கள். இப்புறத்தில் மட்டிவில் கத்தரி தோட்டம். கடைகள் மணிக்கடைகள். இக்காலங்கள் தான் இந்த சிறிய வியாபாரிகளுக்கான வியாபார காலமாகவும் கருதப்படலாம். தவசாந்தி பெற்றுக்கொள்ளும் பக்தர்கள் பாருங்கள், கரகம். இதைத் தொடர்ந்து காவடிகள், தூக்கு காவடிகள் எனவும் இத்தெருக்களிலும் வீதிகளிலும் வரவிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
இன்றைய நாளில் நீங்கள் நிச்சயமாக பன்னித்தலைச்சி அம்மனின் பங்குனி திங்கள் 3ஆம் நாளில் அந்த ஆன்மீக வழிபாட்டை பார்த்திருப்பீர்கள். உங்கள் மனதிற்கு இதத்தையும் ஆன்மீக அமைதியையும் அளித்திருக்கும் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து இந்த மணிகரம் சமூகத்தினூடாக இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? மறக்காமல் அதனையும் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.